ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2014 ஒரு மெக்சிகன் ஸ்பானிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி இன்சிடென்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாத வேறு இடங்கள், ஆனால் அந்த இடத்துல ரெண்டு தனித்தனி குரூப்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரெண்டு பேரும் ஒரு டைம் லூப்புக்குள்ளேயே அந்த ரெண்டு இடத்துலையும் மாட்டிக்கிறாங்க. இறுதியாக இவங்க எல்லாரும் அந்த டைம் லூப்பை விட்டு அந்தந்த இடத்துல வெளியே வந்தாங்களா, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு எஸ்கலேட்டர் நமக்கு காமிக்கப்படுது. இந்த எஸ்கலேட்டரில் அப்படியே படுத்த மணியமாக ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டி கையில் ஒரு சிவப்பு கலரில் சின்ன டைரி மாதிரி ஒரு டைரியை வச்சுட்டு அந்த எஸ்கலேட்டர்லேயே படுத்துட்டு இருக்கு. அந்த எஸ்கலேட்டர் அப்படியே ரோல் அவுட் ஆகி கீழே வருது. இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஒரு லிமுசினில் ஒரு கல்யாணமான புதுமண தம்பதிகள், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹோட்டலில் இறங்குறாங்க. முதல்ல காமிச்ச பாட்டி யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ இந்த புதுசாக காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த கப்பல் யார் அப்படிங்கிறதும் நமக்கு அப்போ புரியலை. இதையும் டக்குன்னு கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் கார்லோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் பேசிக்காக சின்ன சின்ன திருட்டு வேலைகள் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருக்கு ஆலிவர் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி. இப்போ இந்த கார்லோஸு நேராக தம்பியை பார்க்குறதுக்கு அவருடைய வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, ஃப்ளாட்டுக்கு. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, 9வது ஃப்ளோரில் உங்களுடைய வீடு. இவர் நேராக தம்பியை பார்க்க வந்துட்டு இவர் வீட்டுக்குள்ளே வர்றாரு. என்னடா டே, நீ கவலைப்படாதடா, என் கை நிறைய பணம் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தம்பிக்கு உதறல் எடுக்குது. ஏதோ ஒரு விஷயம் அண்ணனுக்கு இப்போ சொல்லணுங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோடையே அந்த தம்பி கதாபாத்திரம் நிற்கிது. ஏன்டா பதற, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி, எதுக்காக தம்பி பயப்படுறான் அப்படிங்கிறதே அவரால் புரிஞ்சுக்க முடியலை. இப்படி ஒரு டைமில் எதுக்கு தம்பி பயந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிற அந்த டைம்லேயே டப்புன்னு ஒரு போலீஸ்காரர், அவருடைய பேர் மார்க்கோ, அவர் துப்பாக்கியோட அந்த இடத்துக்கு வர்றாரு. ரெண்டு பேர் நடங்கடா ஸ்டேஷனுக்கு, உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக மாட்டினியா அப்படின்னு நிற்கிறாரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒன்றும் புரியல. இதில் அந்த அண்ணன் கதாபாத்திரம் அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவர் தான் கையில் காசை வச்சுட்டு உள்ளே வந்தது. அந்த டைமில் ஒரு சின்ன தள்ளுமுள்ளு அந்த போலீஸ்காரரை அப்படி தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இறங்கி ஓடுறாங்க ஸ்டார் கேஸில். நான் சொன்ன மாதிரி 9வது மாடியில் இவங்க இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் ஓடுறாங்க, பின்னாடி அந்த போலீஸ்காரர் துரத்திக்கிட்டே வர்றாரு. இப்போ வர்ற இடத்துல இவங்க படியில் இறங்கி இறங்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. போலீஸ்கார் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோரை நெருக்கி போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிட்டாங்க. போயிட்டு அடுத்து கீழே இறங்குனா கிரவுண்ட் ஃப்ளோரு. ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் திருப்பி கீழே பார்த்தா அந்த பில்டிங் இன்னும் ஸ்டேர் கேஸ் போய்கிட்டே இருக்குது. இது 3 பேத்துக்குமே ஒன்றும் புரியலை. என்ன சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம், இதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் தானே வரணும், இது என்ன திருப்பி 9th ஃப்ளோர்னு ஏதோ ஒன்று காமிக்குது அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதே இவங்க 3 பேத்துக்கும் புரியலை. நம்மளால் என்ன பண்ணிடுறாப்புல, இதுக்குள்ளேயே இவங்க தப்பிச்சு ஓடுறாங்கன்னு அவசரத்தில் துப்பாக்கியை வச்சு சுட்டுறாரு. சுட்டா அந்த தப்பிச்சு ஓடினாரே கார்லாஸ் அண்ணன், அவருடைய காலில் குண்டு பாஞ்சிருது. இதில் அவருக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் சுட்ட போலீஸ்காரருக்கு நம்ம எப்படி சுட்டோம், நம்ம சும்மா தானே துப்பாக்கி வச்சுருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த சம்பவம் வந்துடுது. எது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா கீழேயும் போய்கிட்டு இருக்கு படிக்கட்டு. இப்போ சரி, இங்கே வரு, ரெண்டு பேரும் அசையாமல் இங்கே இருக்கணும், ரைட்டா, ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பில்டிங்கில் இருக்குது, நான் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே திருப்பி இறங்குறாப்புல. இறங்க ஆரம்பித்தா திருப்பி 9th ஃப்ளோரு, 8th ஃப்ளோரு, 7th ஃப்ளோர்னு அந்த பில்டிங் இறங்கிட்டே இருக்குது. திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடுறாப்புல. வந்து பார்த்தா இந்த மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து தானே இறங்கினாரு. மேலே ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இங்கேயே நில்லுங்கடான்னு சொல்லிட்டு தானே இறங்கினாரு. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வர்றாரு. வந்து பார்த்தா அந்த ரெண்டு பேர் கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏய், உங்களை மேலே தானடா நிற்க சொன்னேன் நான் அப்படின்னா, யோ நாங்கள் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம், நீ என்ன மேலே இருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்க, கீழே தானே போன நீ அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியலை இந்த மார்க்கோவுக்கு. என்னெல்லாம் பைத்திய மாதிரி தெரியுதா உங்களுக்கு, இங்கேயே இருக்கடா வர்றேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே ரெண்டு பேர்த்தையும் நிற்க சொல்லிட்டு திருப்பி 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்னு ரிவர்ஸில் ஏறுறாப்புல. நம்மால் ஏறி கரெக்டாக மேலே 9வது ஃப்ளோர் போய் அடுத்து மேலே ஏறினா திருப்பியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வருது. அங்கே நிற்கிறாங்க ரெண்டு பேரும். இவருக்கு ஒன்றுமே புரியல. டேய், கீழே தானடா இருந்தீங்க, திருப்பி மேலே படுறா வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீ தான் ஏன் கப்பை சிலாடுற மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்க, மேலே இங்கேயும் இறங்கி என்னையா கீழே போகிற, மேலே கூடிய அப்புறம் எப்படி இறங்குற அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஏதோ ஒரு பெரிய சம்பவம், ஒரு மர்மம் இந்த பில்டிங்கில் இந்த ஸ்டேர் கேஸில் இருக்குங்கிறது மட்டும் இவங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இருங்கடா, நான் இந்த இடத்த விட்டு நகலவே இல்லைடா, இப்போ நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு கையில் இருக்கிற ஒரு கீயை நம்மால், ஏன்னா கீழே பார்த்தாலும் அந்த ஸ்டேர் கேஸ் போய்கிட்டே இருக்குது, மேலே பார்த்தாலும் போய்கிட்டே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாப்புல, அந்த கார்னர் படி திரும்புவோம் இல்லையா, அந்த இடத்துல கீழே பார்த்தா அந்த ஹோல் மாதிரி ஓட்ட மாதிரி தெரியும் இல்லையா, இவர் அந்த ஸ்பேஸில் ஒரு கீயை போடுறாப்புல.
3 பேரும் திருன்னு உள்ளே பார்க்குறாங்க அந்த கீ போயிருச்சான்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நேரம் 2வது தடவை கீ திருப்பி போகுது. இவங்க போட்டது கீழே, அது மேலே இருந்து வந்து திருப்பி கீ போகுது உள்ள. இவங்களுக்கு இந்த பில்டிங்கில் ஏதோ பெரிய சம்பவம் இருக்குது, எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டான், இப்போ இதுக்கு வே அவுட் எங்கன்னு நீ காமிக்கணும், இல்லாட்டினா நான் இங்கேயே சுற்றுவேன் 2 பேர்த்திங்கிறாரு அந்த போலீஸ்காரரு. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கும் தெரியல, படம் பார்க்குற ஆடியன்ஸ் ஆனால் நமக்கும் இவங்களுக்கு என்னதாண்டா நடக்குதுங்கிறதும் புரியலை. இதுக்கப்புறம் இந்த கதையில் இருந்த சுவாரஸ்யங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களம், அதை சூஸ் பண்ணி அதை படமாக்கின விதம் சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி டைம் லூப் சம்பந்தப்பட்ட ஒரு சில படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதாவது படம் பார்க்கும்போது இவங்க என்னன்னு சொல்ல வராங்க, படம் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறதே நமக்கு புரியாது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ட்ரையாங்கிள்னு ஒரு படம் வந்திருக்கு, கோஹரன்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த 2 படமே இந்த டைம் லூப் படங்கள்லாம் விரும்பி பார்க்குற நபர்கள் கிட்ட, அந்த ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பிரபலியமான படங்கள் இது. ஆனால் இந்த படங்களும் தடவை பார்க்கும்போது என்ன பாசு சொல்ல வர்றாங்க, கதையே புரியல அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த படம்லாம் ஃபேமஸ் ஆகி பல பேரால் பேசப்பட்டதுக்கு அப்புறம் கூட்டமாக போய் திருப்பி பார்த்தாங்க இந்த படத்தை. இந்த வட்டம் சூப்பராக இருக்கா, இந்த வட்டம் எந்த விஷயத்தை போன வட்டம் மிஸ் பண்ணான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அந்த செக்மெண்ட்டில் சேர வேண்டிய ஒரு படம் தான் இது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 6 அறிவு இருக்க மனுஷனுக்கு அவ்வளவு லேசில் பட்டுன்னு புரியாது தடவை பார்க்கும்போது. ஆனால் 2வது தடவை பார்க்கும்போது அட பாவிகளா எவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களம், அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதை அமைப்பு. ஆனால் இந்த படம் இப்போ நான் சொல்லும் போது ஆரம்பிக்கிற அந்த பரபரப்பு கொஞ்ச நேரம் கழித்து நான் சொல்கிற மாதிரி பல குழப்பங்கள்லாம் வந்து பாஸ் என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும். அங்கே ஒரு பெரிய ஸ்லோனஸ் இருக்கும். இந்த படம் ஒரு 1.25 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் கதை அப்படியே டக்குன்னு ஸ்லோ டவுன் ஆகிடும். அதுக்கு அடுத்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே நமக்கு புரியாது. நம்மளும் உட்காந்து பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அந்த சீன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், இல்லாட்டினா கிளைமேக்ஸ் புரியாது நமக்கு. பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். கடைசி கிளைமேக்ஸ் 15 நிமிஷத்தில் மொத்தம் என்னங்கிறத கிளியராக சொல்லி முடிச்சிருவாங்க, பக்காவாக நரேட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தப்பே கிடையாது, கிளியராக பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நான் சொன்னனே இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பாட்டி எலிவேட்டரில் படுத்து கிடக்கிற மாதிரியே ஒரு சீன் ஒன்று காமிப்பாங்க. அந்த பாட்டி கையில் ஒரு டைரி ஒன்று இருக்கும்னு. அந்த பாட்டியெல்லாம் யார், முதல்ல ஒரு புதுமண தம்பதி ஒருத்தர் 2 பேரும் ஒரு ஃப்ளாட்டுக்கு வர மாதிரி காமிச்சாங்களே, அவங்கெல்லாம் யாருங்கிறதே கிளைமேக்ஸில் தான் ரிவீலே பண்ணுவாங்க அவங்க. அதனால அந்த படத்தை முடிச்சுட்டு திருப்பி முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. ஸோ இந்த படம் நீங்கள் 2 தடவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சிம்பிளாக சொல்லிட்டேன். 2வது, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அது காரணம் என்னென்னா, பொதுவாக ஒரு கதையை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு கிளியராக ஆடிஷன் வச்சு இந்தந்த ஆர்டிஸ்ட்டை நம்ம எடுப்போம் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு பொதுவாக பண்ணுவாங்க. அது யூஸ்வலான ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துடைய டைரக்டர் ஐசக்கு இந்த படத்தை எழுதும் போதே இந்த 2-3 நடிகர்கள் தான் இந்த ரோலை பண்ணணும், அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லி முதல்லையே அந்த ஆர்டிஸ்ட்டை டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தான் கதையை எழுதினாராம். நல்ல வேலைக்கு இதுதான் சார் கதை, இதுதான் சார் திரைக்கதை அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்சி போய் கடைசியில் ஒத்துக்கிட்டாங்களாம். லக்கிலி நல்ல வேலைக்கு ஒத்துக்கிட்டாங்க சார், இல்லாட்டினா எனக்கு வேறு ஆர்டிஸ்ட்டே மைண்டில் இல்லை அப்படின்னு சொன்னாராம் டேரக்டரு. அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3வது, எடியுடைய மியூசிக்கு. இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து அவருடைய ஆளுமை இருக்கும், கிளைமேக்ஸ் வரைக்கும் சான்ஸே கிடையாது. பிரில்லியண்ட்டாக அவருடைய மியூசிக்கில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார் இந்த படத்துக்கு. இது நான் அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்கன்னு சொல்கிறத விட படம் பாருங்கள், மியூசிக் எந்த அளவுக்கு தரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல் ஃப்ரேமில் டைட்டில் கார்டில் போய் அந்த மியூசிக் ஆரம்பிச்சிடும். சூப்பராக கொண்டு போயிருப்பார் அவருடைய மியூசிக், ஓவரால் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும். 4வது, சாலமோனுடைய எடிட்டிங். வாய்ப்பே இல்லை பாஸ். இப்போ நான் சொன்னேனே படம் புரியாமல் கடைசி வரைக்கும் போயிட்டு 2வது தடவை பார்க்கும்போது அட பாவிங்களா எவ்வளோ விஷயம் உள்ளே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுன்னு அது எடிட்டிங்கில் அவர் பண்ண ஜாலம் அப்படின்னு தான் சொல்லணும். படமே புரியாத மாதிரி எடுக்கிறது வேற, ஆனால் கரெக்டாக கதையை புரிகிற மாதிரி முடிச்சு போடுறதுங்கிறது வேற. இந்த படத்தில் அந்த 2வது நான் சொன்ன அந்த மேஜிக்கை பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு சூப்பராக எடிட்டிங்கில் பண்ணியிருப்பார் அவர். குறிப்பாக ஒரு பெருசாக வளவலா குளவலான்னு ஒரு 25 நிமிஷம் சொல்ல வேண்டிய சீன்ஸை ஜஸ்ட்டு ஒரு 25 செகண்ட் 30 செகண்டில் ஒரு ஃப்ரேம்ஸை அப்படியே ஓட விட்டு சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடிட்டர் கட் பண்ணியிருப்பார். ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது இந்த கதையில். அந்த கதையை அப்படி சட்டுன்னு ரிவீல் பண்ணியிருப்பார். 30 செகண்டுக்குள்ளே ஓடிடும் அந்த மொத்த கதையும். இதைத்தான் சொல்கிறது எடிட்டிங் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கதையும் சுவாரஸ்யமாக சொல்ல முடியும் 40 செகண்டுக்குள்ளே. அதுக்கு இந்த படம் பாருங்கள், அந்த கிளைமேக்ஸில் ஒரு நரேஷன் ஒன்று இருக்கும் எடிட்டிங்கில். அது ஒரு காட்சி.
இன்னொன்று, இந்த படத்தில் வேற வேற நேரத்தில் 2 கதாபாத்திரம் இன்னும் 2 கதாபாத்திரத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணுற ஒரு காட்சி இருக்குது. இதை நீங்கள் கிராஸ் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது, மேட்ச் கட்டில் கட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் எடிட்டருடைய ஒர்க்கு. அங்கே ஒரு டைலாக் இந்த கதாபாத்திரம் பேசும், இன்னொரு டைலாக் அந்த கதாபாத்திரம் பேசும், திருப்பி டைலாக் இந்த கதாபாத்திரம் பேசும், திருப்பி டைலாக் அந்த கதாபாத்திரம் பேசும். ஆனால் டைலாக் ஒன்று தான். செம்மையாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சீனை பாருங்கள். இந்த மாதிரி இந்த படங்கள் சினிமாவை அதிகமாக நேசிக்கிறவங்க, சினிமாவில் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு தடவையில் இந்த படம் புரியாது, நான் இப்போயே சொல்லிட்டேன். 2வது தடவை படத்தை முடிச்சுட்டு ஃபஸ்ட் இருந்து பாருங்கள். அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இந்த படத்தில் இருக்கும். 2வது தடவை பார்த்தீங்கன்னா அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில அடல்ட் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ட்ரையாங்கிள் கோஹரன்ஸுடைய ஃபேன்ஸாக நீங்கள், உங்களுக்கு தான் இந்த படம் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க எந்த காரணத்தை கொண்டோம். இந்த படத்துடைய யூடியூப் லிங்க் சப்டைட்டிலோடு இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.25 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.